எப்பொழுது பார்த்தாலும் கொள்ளை அடிப்பதுதான் ஒரே குறிக்கோள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் கொள்ளையடிக்கின்ற அரசாங்கமா மாறிவிட்டது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் தாரக மந்திரம் திமுக. இதைத்தான் அவர்கள் 5 ஆண்டு காலம் செய்தார்கள். மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை. எந்த பெரிய திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல, சென்னை மாநகர மக்களுக்கு கொடுக்கல. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு புயல் வந்தது. அந்த புயல் வருகின்ற பொழுது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போர்க்கால நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வர்த்தா புயல், கனமழை, இன்றைக்கு சென்னை மாநகரம் முழுவதும் மரங்கள் சாய்ந்தன, மின் கம்பங்கள் உடைந்தன, டிரான்ஸ்பாரம் பழுதடைந்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விரைந்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விரைந்து செயல்பட்டு மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம ஓரிரு நாட்களிலே அந்த மின் தடைகள் எல்லாம் சரி செய்து மக்களுக்கு இயல்பான நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சென்னை மாநகரத்தில் மட்டும் 2 லட்சம் மரங்கள், 2 லட்சம் குப்பைகள் மாநகராட்சியிலிருந்து அகற்றப்பட்டன. இப்படி மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற போது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்த அரசாங்கமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விளங்கியது.